நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 542 சரிங்களா. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதாவது 842 சரிங்களா. இந்த 2 பார்த்தீங்கன்னா 98% கொடுத்துருந்தேன். சி போர்டுக்கு 2 சரிங்களா. அதே மாதிரி பி போர்டுக்கு 4, அது ஒரு 4-5 மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தேன். பி போர்டில் 4ன்ட்டு சரிங்களா. நம்மளுக்கு 42 பிசி வின்னிங் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு சரிங்களா, நமக்கு வந்து 8 தான் வந்துருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நான் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பேன். இந்த 7க்கு 2ன்னா இங்கே இருக்கிற 4லேருந்து ஒரு நம்பர் மைனஸோ ப்ளஸ்ஸோ ஏதாச்சும் ஒரு பண்ணி வைப்பான் அப்படின்ட்டு சொல்லியே கொடுத்துருந்தேன். அப்படி ட்ரையம்பிள் வந்து நம்ம பிசிடி 42 ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு சரிங்களா. அதை நான் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணேன் சரிங்களா. ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி வரக்கூடிய நம்பருக்கு பவர் ஒரு 4ல் 1 போனால் 3, 3க்கு பவர் 8ன்னு எடுத்தேன். நீங்கள் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஏ போர்டு என்ன நம்பர் எடுத்திங்கன்னா 4, 9, 5, 0 சரிங்களா. இந்த 8, 3 சரிங்களா. நம்மளுக்கு பிசிக்கு மட்டும் நம்மளுக்கு 42, அதாவது 2ஆம் நம்பர் சி போல் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டேன். இதில் எல்லாத்துலேயுமே 42ன்னு போட்டு விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான வின்னிங் கிடைச்சிருக்கும் சரிங்களா. இதெல்லாம் நம்ம சொல்ல தான் முடியும் சரிங்களா. இது இப்படிலாம் வருது, இது நோட் பண்ணிக்கி விளையாடிக்காங்க அப்படின்னு சொல்ல தான் முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 842ன்னு எடுத்து கொடுத்தேன் சரிங்களா. இந்த 842 எடுத்து கொடுத்தேன், அதாவது 842 கொடுத்தேன். யாராச்சும் இந்த மாதிரி மெத்தட் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான பக்கா வின்னிங். இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டல் வின்னிங் கொடுத்த கணக்கு தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா பி போர்டு ஏ போர்டுக்கு நான் வந்து நம்ம சிங்கிள் நம்பர் தரதுனால சரி நண்பா, அதனால் 842ன்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு என்னென்ன நம்பர் வரும்ன்ட்டு நான் சொன்னேன். யார் யார் நோட் பண்ணிங்கன்னா என்னன்னு தெரியல சரிங்களா. இங்கே இருக்கிற இந்த 7, 2ன்னு வந்ததுனால இங்கே இருக்கிற 4ல் தான் சரிங்களா ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ் சரிங்களா. இது பவர் இல்லைன்னா மெயின் மொத்தமாக ஒரு 6 நம்பர் வரும் சரிங்களா. அந்த 6 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் ஏ போர்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டு அருமையாக வரும். சி போர்டுக்கு 98% 2 தான், வேறு எந்த நம்பரும் வராதுன்னு சொல்லியே கொடுத்தேன் சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 542 வின்னிங் எடுத்துன்னு எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியல சரிங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா சி போர்டு 2 இருக்கனால போட்ட அமௌண்ட்டு அப்படியே ரிட்டன் ஆகிடும் நல்லா தெரியும் சரிங்களா. ஆனால் இருந்தாலுமே நம்மளுக்கு பிசின்னு பார்த்தீங்கன்னா 842க்கு இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங் தான் சரிங்களா. ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு அருமையான வின்னிங்னா நம்ம வந்து ஒரு 30 ரூபாய்க்கு 500 ரூபான்னா பெரிய வின்னிங் தான் சரிங்களா. நம்ம ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஃபுல் வின்னிங் வந்துருக்கும் சரிங்களா. சரி வாங்க, நாளைக்கு நான் கெஸ்ஸிங் மட்டும் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நம்பர் நான் நேற்று சொல்லிட்டேன். நேற்று சி போர்டுக்கு 2 வந்தால் 98% கொடுத்தேன். சி போர்டு 2ன்ட்டு அந்த 2 வரும்போது நமக்கு என்ன வரும்னா, நான் போன வீடியோ சொல்லிட்டேன் சி போர்டுக்கு 9ன்ட்டு சரிங்களா. எத்தனை பேர் வீடியோ நம்பர் ஸ்கிப் அடித்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் நேற்றே சொல்லிட்டேன் சி போர்டுக்கு 9ன்ட்டு. இப்போ 3, 3, 8 இப்போ 4, 4 இப்போ இங்கே என்ன நம்பர் வரும்னு வந்து எழுதி போட்டுருந்தேன் சரிங்களா 9ன்ட்டு. அது எங்களை நண்பா இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு 3 நம்பர் சரிங்களா. இப்போ இன்னைக்கு விழுந்த சி போர்டு வரைக்கும் சேர்த்து எடுத்திங்கன்னா இந்த 4, 4 இங்கே 3, 3 அப்போ சென்டர் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். அப்போ இங்கே 4, 4ன்னு வந்தனால நாளைக்கு 9 தான் சி போர்டு வரணும் சரிங்களா. நாளைக்கு 9ஆம் நம்பர் தான் நம்ம சி போர்டு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரிங்களா. இப்போ அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் சரிங்களா. இந்த காரணியா ப்ளஸ் ரிசல்ட் எடுக்கணும்னா காரணியா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50-50 கட்டினாலும் தான் 904ன்ட்டு ஒரு டைம் வாங்கிப்பாங்க சரிங்களா. இங்கே 904 அடுத்து காரணியா ப்ளஸ் இன்னொன்னா 801 சரிங்களா. 801 அதே மாதிரி காரணியா ப்ளஸ் பண்ணால் 212 சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் பண்ணால் 751 சரிங்களா. அந்த இடையிலிருந்து ஒரு நாள் ஆடிக்க மாட்டாங்க காரணியா ப்ளஸ்ஸு. நம்ம நாளைக்கு வந்து 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் நம்மளுக்கு ஆட போகிறாங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 904 சரிங்களா. அந்த 904ஓட ரிசல்ட்டையும் அடுத்து கார்னியா ப்ளஸ் ரிசல்ட்டையும் நல்லா பாருங்க. அந்த 904 இங்கே 801 அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா மேலே இருக்கிற நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கீழே அப்படியே ரிட்டன் சரிங்களா. புரியுதுங்களா. இங்கே 904க்கு அதோட பி போர்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகி அது பி போர்டில் உட்காந்துக்கும் சரிங்களா. இப்போ இந்த 801லேருந்து இந்த 212 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் ஆகி 212 கேம் இருக்கும். அதே மாதிரி 212 இருக்கிற நம்பரில் அதில் இருக்கிற 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் ஆகி 751 இருக்கும். இப்போ நாளைக்கு 751லேருந்து ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. அதுவும் குறிப்பாக எந்த நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டு எடுத்துன்னு வரான் சரிங்களா. பி போர்டு எடுத்து வந்து பி போர்டில் ஆடுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு எடுத்துன்னு வந்து பி போர்டில் ஆடுறான் சரிங்களா. இப்போ அந்த சி போர்டு அந்த பி போர்டு எடுத்து வந்து சி போர்டில் ஆடுறான். இப்போ எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு பி போர்டா சி போர்டாக வந்து எடுத்துன்னு வரணும் சரிங்களா. நல்லா நோட் பண்ணிக்கலாம். அப்போ நாளைக்கு 5 இல்லைன்னா 1 வந்து ரிட்டன் வந்து கீழே வரணும் சரிங்களா. நாளைக்கு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 5 இல்லைன்னா 1 ரிட்டன் வந்தால் நம்மளுக்கு அதாவது ஆறு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எடுத்துன்னு வர நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஆட மாட்டல, ஏ போர்டுக்கு ஆடுறதில்ல. அது பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டுக்கு தான் ஆடுறான். அப்படி இருக்கும்போது இந்த 5ன்னு வந்தால் சி போர்டுக்கு போகுமா. நம்ம ஏற்கனவே சி போர்டில் 9 ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். நம்ம வேணால் சப்போர்ட் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ இந்த 1 தான் ரிட்டன் வரணும். அப்போ 1ஆ நம்பர் ரிட்டன் வரும்போது நம்மளுக்கு பி போர்டுக்கு 1 வரலாம் சரிங்களா. நம்ம ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். பி போர்டுக்கு 1. அப்படி பி போர்டுக்கு 1ன்னு வரும்போது நம்மளுக்கு ஏ போர்டு சரிங்களா. நம்மளுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு கீழே சரிங்களா 1. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டு பாருங்கள், இந்த 0 இருக்குல்ல 404க்குள்ள பி போர்டில் 0 இருக்குல்ல அந்த இடத்துல 5 போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 5ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா. 5ன்னு போட்டிங்கன்னா 5 4 0 இந்த 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 0 5 4. இப்போ 5 4 0 கரெக்டாக முடிஞ்சிட்டுருக்கோம் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே 6 இல்லைன்னா 1ன்ட்டு ஒரு பவரில் மெயினாக ஒரு நம்பர் வரணும். அப்போ பி போர்டுக்கு அதே மாதிரி நம்ம சி போர்டுன்னு 9 ஸ்ட்ராங் பண்ணிட்டேன் சரிங்களா. சி போர்டுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை. நம்ம நேற்றே சொல்லிட்டேன் 9ன்ட்டு. பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 1ன்னா நம்மளுக்கு பிசி என்ன வரணும் 19 சரிங்களா. 19 நம்பர் நாளைக்கு வரணும். இப்போ ஏ போர்டு இப்போ சிறுசக்தியோட இந்த கார்னர் ப்ளஸ் இருக்குல்ல, நாளைக்கு கார்னர் ப்ளஸ் தான். கார்னர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 751. அதே மாதிரி கார்னர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 212. அதுக்கு முன்னாடி கார்னரோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 801 சரிங்களா. 801 ஒரு 3-4 ரிசல்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கலாமா. இப்போ நம்ம கார்னர் ப்ளஸோடைய இந்த ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 2. அப்போ அதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் சரிங்களா. அப்படி பவருக்கு வந்தது நம்மளுக்கு கார்னர் ப்ளஸ் ரிசல்ட் அதுக்கு முன்னாடி ஆடலை, நாளைக்கு தான் ஆட வரான் சரிங்களா. அதாவது 534 வார்டு ஆடினிருக்கான், நாளைக்கு 535 சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே 2 இல்லைன்னா 7ன்னு இருக்கும் பொழுது சரிங்களா. அப்போ இந்த மேலே இருக்கிற 8ஆம் நம்பர், இந்த 8ஆம் நம்பர் தான் கேம் வரணும். அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸ் ஆகி வரணும். அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே சி போர்டு 9ன்னு இருக்கிறதுனால அப்போ ஒரு நம்பர் மைனஸ் ஆனால் இப்போ மைனஸ் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே 7 வந்துடுச்சு, அதாவது 2 வந்துடுச்சு 7 வந்துச்சு. அப்போ ஒரு நம்பர் மைனஸ் ஆகிறது வாய்ப்பு கம்மி தான். அப்போ இருக்கிற நம்பருக்கு பவர் தான் எடுத்துன்னு வரணும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு பவர்னு எடுத்தால் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு என்ன வரும்னா 3ன்னு வரும் சரிங்களா. இப்போ 3ன்னு வரும்பொழுது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு சரிங்களா. இப்போ நான் ஏ போர்டுக்கு 3ன்னு வச்சுன்னா இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3 4 7 3ன்னு இருக்குது சரிங்களா. நம்ம நோட் பண்ணிக்கோங்க. 3 4 7 3ன்னு எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு இப்போ அதே ஒரு 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆரம்பிப்பான் சரிங்களா. இப்போ நோட் பண்ணி பாருங்கள். 3 4 7 3 அதே மெத்தட் நாளைக்கு எடுத்தோம்னா 3 4 7 3 சரிங்களா. அப்படி இருக்கும்போது நாளைக்கு 3ஆம் நம்பர் ஏ போர்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா. அந்த மெத்தட்லையும் 3 வருது, நம்மளுக்கு இந்த மெத்தட்லையும் 3 வருது சரிங்களா. அப்போ நம்ம கொடுக்குற நம்பர்லாம் நம்ம ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் நம்ம தரேன் சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி வின்னிங் வாய்ந்த நண்பர்கள் நான் நேற்றே சொல்லியிருப்பேன் 842 ஏ போர்டில் இப்படி தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். யாராச்சும் கண்டிப்பாக ஒரு 1000 பேரில் ஒரு 10 பேர்னாச்சும் ஃபுல் வின்னிங், ஒரு 50 பேர்னாச்சும் ஃபுல் வின்னிங் எடுத்துன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. அதே மாதிரி பிசிக்கு சி போர்டு 98% சொல்லியே கொடுத்தேன். எத்தனை பேர் ஆல் போர்டு வாங்கலாம் சி போர்டு டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் அருமையாக வந்துருக்கும் சரிங்களா. அதே மாதிரி பிசி மிஸ்ஸே ஆகாதில்ல 42 தான் சரிங்களா. வின்னிங் கொடுத்தாச்சு சரிங்களாப்பா. அதே மாதிரி இன்றைக்கி வின்னிங் அந்த நம்பர்கள் எவ்வளோ ஆல் அவுட் பண்ணி தான் நம்பர் எடுப்புன்ட்டு உங்களுக்கே தெரியும் சரிங்களா. நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா 89/89 25 63 62 44 சரிங்களா. வின்னிங் வாங்கிய நண்பர்கள் இதுக்கு ஃபோன்பேவோ ஜிபேவோ சரிங்களா. ஒரு 50 100 மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எத்தனை பேர் போட்டு விடுவீங்கன்னு தெரியல, பார்ப்போம் எத்தனை பேர் போட்டு விடுறாங்கன்ட்டு சரிங்களா. அதே மாதிரி வின்னிங் வந்த நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி வர இந்த மாதிரி அமௌண்ட் கேட்டாங்களே நம்ம கமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம் சரிங்களா. அப்படிலாம் இது நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் அனுப்பிவிடுங்க, இல்லைனா பரவாயில்ல சரிங்களா. ஏன்னா நம்ம ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம எடுக்கிறேன். ஒரு 4 நாள் ரிசல்ட் தப்பான காரணம் என்னென்னா நம்ம டிஎட் கெஸிங் போயிட்டோம் சரிங்களா. டிஎட் கெஸிங் போனதுனால நம்மளால் கேரளாவில் நம்ம வந்து கேரளா 3 மணி ரிசல்ட்டுக்கு கேஎலுக்கு நம்மளால் வந்து கொஞ்சம்
சின்ன சின்ன மிஸ்டேக் சரிங்களா. நம்ம லாஸ்ட்டாக வின்னிங் எடுத்து வந்து இந்த 47 அது பார்த்தீங்கன்னா 74 பிசியில் வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா. அன்றைக்கூட ஒரு 4 நாள் கழிச்சு நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங், அதே மாதிரி திருப்பிச்சு நான் சொன்ன மாதிரிலாம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா. அதே மாதிரி வின்னிங் வந்த நண்பர்கள் 89, 25, 63, 62, 44 சரிங்களா. இதுக்கு ஒரு 50 100 சரிங்களா. அதிகமாக வேணும்னா ஒரு 50 100 ஏதாச்சும் இருந்தால் அனுப்பிவிடுங்க சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸ் அதுக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 319 சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் கேமு தான், அது நீங்கள் எப்படி பிரித்து விளாட்றீங்கன்னு தெரியல சரிங்களா. பாருங்கள், நாளைக்கு 319ன்ட்டு ரிசல்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் 9 தவிர வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா. நான் சொல்லியே தரேன் நம்ப, சி போர்டில் 9 தான் வரதுன்ட்டு நான் நேற்றே சொல்லிட்டேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான், இது கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை சரிங்களா. அதேமாதிரி நண்பா இதுக்கு மேலே டியர் கெஸ்ஸிங் நம்ம கிட்ட இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல சேனலாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி நண்பா, பாருங்கள், உங்களால் முடிஞ்சால் நான் ஏதோ ஜிபேவோ ஃபோன்பேவோ ஒரு 50 100 அனுப்பிவிடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சரி நண்பா, டைம் நண்பா.